ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்தியை கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உண்மை பற்றி பாடவும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியையும் இதோ இந்த பந்தியில் கை வைக்கவும் நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இன்னும் வரும் வந்து கொண்டிருக்கும் மக்களை சீக்கிரமாக நீரே கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. வர தடைப்பட்ட மக்களையும் வரும் வாரத்தில் நீரே கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன். இதோ தகப்பனே, உம்முடைய செய்தியை நாங்கள் இப்போது கேட்கப்படுவோம் தகப்பனே. அடியன் அல்ல, நீரே என் வாயிலிருந்து பேசுகிறீர் தகப்பனே. இந்த செய்தி முழுவதும் என்னோடு இருந்து நீ வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்வேன். இது ஆகும் எங்கள் ஆண்டவர் ரசூல் மீட்பெரும் குரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க ரொம்ப ஒரு நல்ல கிளைமேட்னே சொல்லலாம். சகோதரர் சொன்ன மாதிரி போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு 2-3 மலைக்கே அப்படியே மாறிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் என் பையன் பக்கெட்டு தண்ணி வச்சு அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தான். எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அதுலேருந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மதிய வேலையெல்லாம். ஆனால் தேவனோட கிருபை பாருங்க, அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அது இன்னைக்கு பாருங்க கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. இது வந்து மழையும் இல்லை, அந்த மலைக்கு முன்னாடி இருக்கிற டைமும் பாருங்க ரொம்ப அப்படியே ஒரு இதமான கிளைமேட்டு. உப்புசமாக அடிக்காது, அதே மாதிரி மழையும் இல்லாத கிளைமேட்டு. தேவனுக்கு நன்றி அந்த கிளைமேட் கொடுத்ததுக்கு வேண்டி. செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 26ஆம் தேதி தேவன் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள், அதற்காக நன்றி. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்க. அதற்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். எங்கள் குடும்ப சார்பாக குழந்தையும் என்னோட மனைவியும் நல்லபடியாக இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் சபைக்கு வருவாங்க. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைக்கான செய்திக்கு போவோம். ரூத்தின் மீட்பர். இது எழுதும் போதே அவர் சகோதரர் கேட்டார், விளையாட்ட கேட்டார், பெண் குழந்தை பிறந்தாலும் ரூத்தை பற்றி எடுக்கிறியா அப்படின்னாரு. இல்லை, நான் இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் சந்தர்ப்பம் அமையல. இன்னைக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சங்காட்டி எடுக்கிறேன். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. இந்த ரூத்தின் மீட்பர் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வந்து திருமறை ஆசனில் நான் படித்தது. அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இதை எடுத்தேன். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஸோ அதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் இதை எடுத்தேன். இதை ரூத்தோட புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். நம்ம ரூத்தோட அந்த புஸ்தகத்திலேயே தான் இருப்போம். அதுலேருந்து இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த வசனத்தின் அடிப்படையே அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த ரூத்தோட புஸ்தகம், ஒருத்தர் ரூத்தோட புஸ்தகத்திலே இருங்க. ஏன்னா நம்ம முன்ன பின்ன போயிட்டு வருவோம். ஒருத்தர் அதிலே இருந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நேரம் காரணமாக கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுக்கலாம். அப்போது இந்த ரூத் அப்படிங்கிறவங்க, ரூத்துங்கிற ஒரு ஸ்திரீ, இவங்க பேரில் ஒரு வேத புஸ்தகம் இருக்கு. இன்னொரு பெண்மணி பேர்லையும் ஒரு வேத புஸ்தகம் இருக்கு. எந்த யாருன்னு? எஸ்தர். ஸோ 2 பேர்ல தான் இந்த 66 புஸ்தகத்தில் 2 பெண்மணிகள் பேரில் வேத புஸ்தகம் இருக்கிறது. இந்த ரூத் அப்படிங்கிற பேருக்கு அதாவது பேர் காரணம் வந்து நட்புன்னு அர்த்தம். நட்பு பாராட்டுறது, தோழமை, இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே ரூத்துங்கிற பேருக்கான அர்த்தம். இப்போ இந்த ரூத் வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னா, ரூத் எழுதுனது வந்து சரியா இவங்கதான் எழுதுறாங்கிறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன வேத ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா, இந்த ரூத் எழுதுனவர் வந்து சாமுவேலா இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்தவர் சாமுவேல் தான். அவர் பார்த்த ஒரு விஷயத்தை தான் அவர் எழுதியிருக்கிறாரு. இது நடந்த காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள். அது நீங்க படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் படிங்க போதும். போதுமானது. அதாவது இது நடந்த காலம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள். அதே மாதிரி இது வந்து நடந்த காலம் நியாயாதிபதிகள். ஆனால் இது எழுதப்பட்ட காலம்னு ஒன்று இருக்கு. சாமுவேல் வந்து இதை வந்து தாவீதின் காலத்தில் எழுதுறாரு. இது எப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். தாவீதோட ரெஃபரன்ஸ் ரூத்தில் இருக்கும். அப்போ வந்து இது கண்டிப்பாக சாமுவேல் தாவீது காலத்தில் இந்த சம்பவத்தை பற்றி எழுதுறாரு. இது வந்து ரூத்தை பற்றிய நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த ரூத்துன்னு நம்ம ரூத்துங்கிற புஸ்தகம் நினைச்சாலே நம்ம நிறைய பேர் என்னோட அதிக வருஷம் சபையில் இருக்கிறங்காட்டி ரூத்னாவே நம்மளுக்கு சண்டே கிளாஸ்லேருந்து என்ன தெரியும்னா, மாமியார் மருமகள். அந்த மருமகள் எப்படி ரொம்ப நேர்மையாகவும் அந்த மாமியார் சொன்னபடி இருந்தாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. ஆனா இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இப்ப நம்ம இதை பத்தி பார்க்கவே போறதில்லை. இன்னைக்கு நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல ரூத்தை பார்க்க போறோம். இப்ப இந்த ரூத்தோட புஸ்தகத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரூத்தோட புஸ்தகம் முழுவதும், அந்த சம்பவம் முழுவதும்
அவங்களோட மாமியார் கண்ணோட்டத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். நகோமிங்கிற ஒருத்தங்க, அவங்க நவோமி எல்லாம் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். சில இடத்துல நகோமின்னு இருக்கும், அது மொழிபெயர்க்கிறப்போ நவோமின்னு வந்திருக்கு. இதுல நகோமி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணியோட கண்ணோட்டத்துல தான் இது முழுசாவே எழுதப்பட்டிருக்கு. அந்த நாலு அதிகாரம் பார்த்தீங்கன்னா புஸ்தகம் ரூத்து பத்தி தான். ஆனா எழுதுற கண்ணோட்டம் நகோமியோட கண்ணோட்டம். நகோமி தன் புருஷன் எமிலேக்கோட எங்க வந்தாங்க, அவர் 2 பசங்களோட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் புருஷன் இறந்து போனார் அந்த அம்மாவுக்கு. அப்புறம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. அப்புறம் 2 மருமகளோட திரும்பி அவர் யூதா தேசத்துக்கே போறாங்க. இதை பத்தி தான் இருக்கும். ஆனா எல்லாமே நகோமியோட கண்ணோட்டத்துல தான் இருக்கும். இதை பத்தி நம்ம பின்னாடி ஏன் அந்த கண்ணோட்டத்துல இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்ப இந்த ரூத்துங்கிற புஸ்தகம் எதுக்கு முன்னாடி வருதுங்க, எதுக்கு அப்புறம் வருது, எதுக்கு முன்னாடி வருது? நியாயாதிபதிகளுக்கு முன்னாடி வருது. ஃபர்ஸ்ட் 4 புஸ்தகம் பாத்தீங்கன்னா மோசே எழுதினது, அடுத்தது யோசுவா எழுதின ஒரு புஸ்தகம், யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் ஆளுகிறாங்க, அப்புறம் நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் வர்றது ரூத். அப்ப நியாயாதிபதிகள் அதுக்கப்புறம் வர்றதா ரூத். இப்போ நம்மளோட அந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்பர். அப்போ ரூத்தின் மீட்பர் அப்படிங்கறத நம்ம இது பார்ப்போம். அப்போ மீட்பர் அப்படின்னா இப்ப நம்ம யாருங்க மீட்பர் அப்படிமோ, யார ரட்சகருமோ, தேவன ரட்சகருமோ, அது உடனே நீங்க அது சொல்லுவீங்க தெரியும். ஆனா அந்த மீட்பருக்கான அர்த்தம் என்ன? யாரையாவது தூக்கி விடுறதுன்னு சொல்லாங்களா? எங்கேயாவது ஏதாவது கீழே இருந்து நம்மள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி விட்டா மீட்பர் அப்படிமோ, ரட்சகருமோ. நம்மளை எதுல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறாங்க, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க, ரட்சகருமோ மீட்பருமோ. அப்போ நம்ம ஒன்னா ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருப்போம், ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருப்போம், ஏதோ ஒரு இதுல விழுந்திருப்போம். தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம், ஏதோ ஒரு அந்நிய தேவர்களை கும்பிட்டு இருப்போம், இல்ல வேற இடத்துல எதை பத்தியுமே இந்த வேதாகமத்தை பத்தி அறிவே இல்லாம இருந்திருப்போம். தேவன் நம்மளை அழைத்து நம்மளை மீட்டார். அந்த விஷயத்துல இருந்து நம்மளை மீட்டு நம்மள கிறிஸ்துவின் சபையில சேர்த்தார். கரெக்டுங்களா? ஆனா இங்க ரூத்தோ நகோமியோ நீங்க முதல் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க, எங்கேயுமே பாவம் செஞ்ச மாதிரியே இருக்காது. எங்கேயுமே நகோமியோ ரூத்தோ இல்ல அவங்க யாருமே பாவம் செஞ்ச மாதிரி இருக்காது. ஆனா எப்படி ரூத்தை மீட்றாரு தேவன்? தேவன் ரூத்தை ஏன் மீட்கணும், ஏன் ரட்சிக்கணும்? இதை பத்தி இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். சோ ரூத்தை எதுல இருந்து மீட்கிறார், என்ன பாவத்துல இருந்து மீட்கிறார்? நம்ம என்ன பாவம் பண்ணிச்சா? அந்த ஒரு பாவம் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பாவம் பண்ணி இருக்காது. அந்த கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம், பாவம் புருஷன் செத்து போயிருப்பாரு, மாமியார் கிட்ட கூடயே இருக்கும், மாமியார் போ இல்லப்பா நீ போ அப்படின்றாங்க. 2 மருமக, ஒரு பேர் ஓர்பா ரூத், ஓர்பா ரூத். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓர்பாவோட போன்னு சொன்னோடனே திரும்ப போயிடுவாங்க, ஆனா ரூத் போக மாட்டாங்க. அது மாமியார் சொன்னபடியே தான் அவங்க நடந்துட்டு வருவாங்க. ஆனா அப்ப என்ன பாவம் பண்ணாங்க, எதுல எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அவரை மீட்பு அப்படிங்கிறோம். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ரூத் எந்த தேசத்து பெண்ணு? ரூத்லயே இருக்கு, ரூத் மோவாப் தேசத்து பெண். இந்த நகோமி புருஷன் 2 பசங்க யூதா தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இதை நீங்க படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரனோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். ஒரு நிமிஷம், மோவாப் தேசத்துல போய் சஞ்சரிச்சுறாங்க. அங்க ஏன் பெத்லகேம் என்ற இன்னொரு ஊர்னா, பெத்லகேம்னு 2 ஊர் இருந்திருக்கு. அதனாலதான் அங்க குறிப்பிட்டு நீங்க படிக்கும் போதே சொல்லுவாங்க பெத்லகேம்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப 2 ஊர் இருந்திருக்கு, அதனாலதான் அங்க ஒரு ஊர்னு அப்படியே அடுத்த வசனம் படிங்க. அந்த மனிதனுடைய பேர் எலிமெலேக்கு. எலிமெலேக்குங்கிற பேருக்கு அர்த்தம் பலம், அதான் பலசாலி, கர்த்தரின் பலம் அப்படிங்கலாம். அடுத்தது அவன் மனைவி பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்களோன், மற்றொருவன் பேர் கிலியோன். ஒரு நிமிஷம், மக்களோன் கிலியோன். மக்களோன்ங்கிற பேருக்கு அர்த்தம் ஒண்ணு இல்லாதது, வெறுமை, அதுதான் மக்களோன். கிலியோனுங்கிறது இறப்புக்கு சொல்லுவோம், அதாவது சாக போறான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கிலியோன். அந்த பேர்லயே அங்க வந்துருச்சு, 2 பேரும் சாக போறாங்கிறது அந்த பேர்லயே வந்திருக்கும்.
அடுத்த மேல படிங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். போதுமானது. அப்ப மோவாப் தேசத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மோவாப் தேசங்கிறது, மோவாப்ங்கிறது ஒரு ஜனம், அவங்க வாழ்ற இடம் பேர் தான் மோவாப். மோவாப் அந்த குடியிருப்பு. இப்ப இந்த மோவாப்புங்கிறது யாரு? இது கண்டிப்பா இது ஒரு இஸ்ரேல்னா அது ஒரு கூட்டத்துல இருந்து வந்திருக்கும், ஆபிரகாம்ல இருந்து வந்ததுதான் அந்த சந்ததி. அப்ப மோவாப்புங்கிற ஒருத்தர் அவரோட சந்ததியா தான் இருந்திருக்கும். இந்த மோவாப்புங்கிறது யாருங்கிறது படிக்கலாம். இந்த மோவாப்புங்கிறவர் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மோவாப்புங்கிறது யாரு? ரூத் வந்து மோவாப்போட தேசம். இப்ப மோவாப்புங்கிறது யாருங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். படிங்க. மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். போதுமானது. பேர் என்னங்க? இவர் தான் அந்த சந்ததி. இந்த மோவாப்புங்கிற யாருன்னா ஆபிரகாம்ல ஒன்று விட்ட சகோதரர் லோத். லோத் தன் மனைவி 2 மகளோட சோதோம்ல இருக்கிறாங்க. சோதோம் கொமோரா அழிய போகுது. தேவனுடைய கிருபையால லோத்து தேவதூதர்களாக வெளியே தள்ளப்படுறாங்க. அந்த நகரம் அழியுது. வழக்கம் போல லோத்தோட மனைவி, அந்த அம்மாவுக்கு பேர் கூட அங்க வைக்கல, அதனால அந்த அம்மா ஒரு பேர் இல்லாததான் வச்சிருக்காங்க. திரும்பி பாக்குறாங்க, கல்தூன் ஆகுறாங்க. இவங்க அதை கூட திரும்பி பார்க்காம இந்த 3 பேரும், அதாவது லோத்து 2 மகள்கள் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? மலைக்கு ஓடி ஒதுக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசமே, அந்த நகரமே அழியுது. மேல இருந்து கல்லு தீ புலம்பு வச்சு அழியுது. அதெல்லாம் யாருமே அங்க அப்ப பார்த்துருக்க மாட்டாங்க. பயந்து ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. 3 பேர் தான் இருக்காங்க. மொத்த நகரமும் அழிஞ்சிருச்சு. அவங்க ஒரு மலை குண்டுக்குள்ள இருக்காங்க. இங்க ஒரு அருவருப்பான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 2 பெண்களும் மகள்களும் சேர்ந்து பிளான் பண்ணி தன் தகப்பன் மூலியமா ஒரு சந்ததியை உருவாக்கிட்டோன்னு சொல்றாங்க. அந்த சந்ததியிலிருந்து வந்த அந்த மூத்த மகள் இப்படி அந்த அப்பாவுக்கு குடிய போதையில சயனித்து பிறந்த மகன் தான் மோவாப். இப்படி பிறந்த மகன் பேர் தான் மோவாப். மோவாப்னாவே முரட்டாட்டம் முடிச்சவன் தான் அர்த்தம். அந்த மோவாப் சந்ததியில வந்த பெண் தான் ரூத். இப்போ இந்த மோவாப் கர்த்தருக்கும் தேவனிடத்துல எப்பவுமே அவங்க முரட்டாட்டம் முடிச்சவங்களாவே இருந்திருக்காங்க. இந்த ரூத்தை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி மோவாப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மோவாப்பை பத்தி அடுத்தது நாம பார்க்க வேண்டியது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோவாப் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மோவாப்போட சந்ததி எப்படிப்பட்ட சந்ததிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். கர்த்தர் மோசேயை கொண்டு, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 18 வருஷம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். போதுமானது. இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் மோவாப்புக்கும் எப்பவுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இருக்கு பாத்தீங்களா, அந்த சண்டை மாதிரியே எப்பவுமே அவருக்குள்ள ஃபர்ஸ்ட் மோவாப் மேற்கொள்ளுவாங்க. இவங்க கொஞ்சம் வருஷம் அவங்கள அடிமையா வைப்பாங்க. அப்புறம் அங்கிருந்து ஒரு ராஜா வருவாரு, சவுல் மாதிரி ஒரு பெரிய ராஜா வருவாரு, மோவாப்பை பிடிச்சிட்டு போவாங்க. இவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த முரட்டாட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸே இங்க வந்து மோவாப் வந்து 18 வருஷம் பிடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். அப்போ அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நம்ம ஏன் இதை படிக்கிறோம்னா மோவாப் எவ்வளவு முரட்டாட்டம் பிடிச்ச மக்களா இருந்திருக்காங்கன்னு பாக்குறது. இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும். போதுமானது. இப்போ சவுல் ரிவெஞ்ச் எடுக்கிறார். மோவாப்பை நீ பிடிச்சி வச்சிருந்த, மோவாப் வந்து நீ இஸ்ரவேல் என் மக்களை பிடிச்சி வச்சன்ட்டு சவுல் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் அவர் படையெடுக்கிறது யார் மேல எடுக்கிறாரு? மோவாப் மேல. ஏன்னா தேவன் அதான் சொல்லியிருக்காரு, முதல்ல நீங்க அவனை பிடி. அவன் தான் முதல்ல எனக்கு எதிராக நின்னா, அவனை பிடி. அப்படி இந்த மோவாப்பே எங்க இருக்குன்னா இந்த அதாவது ஜியோகிராஃபி வைஸ் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்ல இருக்கு. இஸ்ரேலுக்கு ஈஸ்ட்லயும் டெட் சீமோ செத்த கடல் அப்படிமோ அதுக்கு மேல இருக்கு. அதனால இவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா இந்த மோவாப் தேசம். அதனால இவங்க டக்குன்னு அவங்கள பிடிப்பாங்க, அவங்க டக்குன்னு இவங்கள பிடிப்பாங்க. அப்ப முதல்ல சவுல் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. திரும்ப பாருங்க, திரும்ப பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 3:5 திரும்ப அங்க சண்டை நடக்குது. நீங்க இத பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சாமுவேல் இந்த இந்த காலகட்டத்துல இந்த மோவாப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரவேலோட. அவங்க நிம்மதியாவே இருக்க விடுறது இல்லை. இவங்க மேற்கொள்வாங்க, திரும்ப அவங்க பிடிப்பாங்க, அவங்கள திரும்ப மேற்கொள்வாங்க. இந்த மோவாப் வந்து
இந்த மோவாப்பை பத்தி பாத்தீங்கன்னா இவங்க வந்து கேமாஷ் அப்படிங்கிற ஒரு கடவுளை கும்பிடுறவங்க. கேமாஷ் அப்படிங்கிற அந்நிய தெய்வம், அவங்கள வழிபடுறவங்க தான் இந்த மோவாப் சந்ததியர். இந்த கேமாஷ் அப்படிங்கிறவங்கள பத்தி, இந்த கேமாஷ்ங்கிற அந்த அந்நிய தெய்வத்தை பத்தி 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க அதை அப்புறமே படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 11, 2 ராஜாக்கள் 3லயும் இருக்கு. இந்த கேமாஷ்ங்கிற அந்நிய தெய்வம் எவ்வளவு கொடூரமான தெய்வம். அவங்களுக்கு என்ன வழிபாடுனா குழந்தை நரபலி கொடுக்கறது தான் இந்த கேமாஷோட வழிபாடு. அந்த தெய்வத்துக்கு இவங்க வந்து குழந்தை நரபலி கொடுப்பாங்களாம். இது வந்து இப்பவே கேட்டாவே ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப இன்னும் கொடூரமா இருந்திருக்கும். இந்த மோவாப் முழுசாமே கேமாஷுங்கிற அந்நிய தெய்வத்தை தான் கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேமாஷுக்கு குழந்தை நரபலி கொடுக்கறது தான் ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயங்கிற காட்டி இவங்க அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு முரட்டாட்டம் உள்ள தேவனுக்கு அதாவது பிரியப்படாத எல்லா அருவருப்பான, ஏன்னா இவர் வந்ததே அருவருப்பான முறையில வந்தங்காட்டி பண்ண எல்லா விஷயமும் அருவருப்பா தான் இருக்கு. அவங்க தேவனுக்கு எதெல்லாம், ஆண்டவருக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ இவங்க அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலே என்னமோ தேவன் இவர்களை ரொம்ப வெறுத்தார். இவர்களை ரொம்ப வெறுத்ததுக்கு காரணம் இவங்க இவ்வளவு முரட்டாட்டத்தனமா இருக்கிறானுங்க, இவங்களை ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு பல தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவங்கள பத்தி ரொம்ப சபிச்சுதான் எழுதியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 16ஆம் அதிகாரம் 13, 14 எவ்வளவு தேவன் அவர்களை வெறுத்தாருங்கிறத பார்ப்போம். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 13, 14 நான் வானத்துக்கும் ஏறுவேன். ஏசாயா 16, 13, 14 ஏசாயா மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும். அதில் மீதியாய் இருப்பது மிகவும் திரித்தும் அற்பமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முத சாபம் கொடுக்கிறார். நீ அழிக்கப்படுவ, உன்னை அழிக்கிறதுக்கு சீரிய ராஜா வருவான், உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அங்கங்க சின்ன சின்னதா ஒரு சின்ன கூட்டம் மாதிரி இருப்ப. நீ என்னைய மீறி எனக்கு எதிராக, என் மக்களுக்கு எதிராக மாறு தட்டி என் மக்களை புடிச்சிட்டு போன காட்டி உன்னைய ஒருத்தன் அழிக்க வருவான். அது காலகட்டமே கொடுத்துருச்சு. 3 வருஷத்துக்குள்ள உனக்கு இதெல்லாம் நடக்கும். இது நடந்தும் அவன் மனம் திரும்பல. மோவாப் மக்கள் திரும்பவும் அவங்க அதே மாதிரி மொட்டாட்டம், கொஞ்சம் மக்கள் சிதறதான் கொஞ்சம் பெருசானோன்னா திரும்ப மொட்டாட்டம் பிடிக்கிறாங்க. இது நடந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 48:11. எரேமியா 48:11 முதல்ல சபிக்கிறாரு. சிறியராஜா வர்றாரு, அழிச்சு போடுறாங்க. திரும்ப 200 வருஷம் கழிச்சு இவங்க கொஞ்சம் பலம் ஆனானே திரும்ப அவங்கள முரட்டாட்டத்தை காட்டுறாங்க. மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்து அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதில் மண்டல்களின் மேல் அசையாமலும் இது மட்டும் படிப்போம். இந்த வசனத்தை கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்ப்போம். முதல் லைன் மட்டும் படிப்போம். மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்தது போதுமானது. அதாவது தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா மோவாப்பை பார்த்து சொல்றாரு, நீ சின்ன வயசுல இருந்து சுகமா இருந்துட்ட, நீ என் மக்களுக்கு இடங்கள் கொடுத்த, ஆனாலும் நீ ரொம்ப சுகமா இருந்துட்ட. இப்ப அடுத்த லைன் படிங்க. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. போதுமானது. அதாவது வண்டல்கள் அப்படின்னு நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கு. வண்டல்கள்னா என்னன்னா, நீங்க பழைய காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் வந்து தயாரிக்கிற ஒரு முறை. திராட்சை ரசம் எப்படி தயாரிப்பாங்கன்னா, துருத்தி, அதாவது தோல், மாட்டுத்தோலோ ஆட்டுத்தோலோ எடுத்துக்குவாங்க. அதுல இந்த திராட்சத்தை புளிஞ்சு உள்ள ஓடுவாங்க. அப்ப இந்த திராட்சை ரசம் வந்து இப்படி அந்த துருத்தியில தொங்கும் போது மேல வந்து தண்ணி அப்படியே திராட்சை ஜூஸ், அந்த எசன்ஸ் மேல வரும். அதோட அந்த தேவையில்லாத பார்ட்டெல்லாம் அப்படியே கீழே நகர்ந்துகிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த துருத்தியில போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. இது மாச கணக்குல வருஷ கணக்குல அப்படியே இருக்கும் அந்த துருத்தியில. இப்ப இந்த ஒரு துருத்தியில இருக்கிற அந்த திராட்சை பழமும் கீழே இருக்கிற அந்த வண்டல்களும், வண்டல்னா அந்த மீதியான அந்த கசடே சொல்லலாம். அப்போ இந்த கசடும் அந்த திராட்சை ரசமும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரிதான் மோவாப்பும் நீ இஸ்ரவேல் மக்களும் ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க. நீ கசப்பா இருக்க, ஆனா நீ இஸ்ரவேலோட இருக்கிறங்காட்டி சுகமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாத்திரத்துல. இப்ப நான் ஒரு பாத்திரத்துல இருந்து உன்னை இன்னொரு பாத்திரத்துக்கு அவங்க நகர்த்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேல இருக்கிற ஜூஸை மட்டும் ஊத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வண்டல் எல்லாம் அப்படியே கழிச்சு விட்டுட்டு அந்த அதே பாத்திரத்துல விட்டு மேல இருக்கிற ஜூஸ் மட்டும் போட்டுவாங்க. இதுலயும் கொஞ்சம் வண்டல் வரும், ஆனா அப்படி போக 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 வண்டல்கள் கழிஞ்சுக்கிட்டே வரும். இதே மாதிரி மோவாபியர் அப்படியே கழிச்சு விட்டுக்கிட்டே வராரு. போக 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 இந்த வண்டல்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கசப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயின் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த ஒயின்லாம் வந்து 200 வருஷம் 300 வருஷம் பழமையான ஒயின்லாம் கிடைக்கும். நீங்கள் அவ்வளோ பழமையாக இருந்துச்சுன்னா காசு அவ்வளோ அதிகமாக இருக்கும். 3 லட்சம் 4 லட்சத்துக்குலாம் ஒயின் பாட்டில் இருக்குது. ஏன்னா அதோட பழமை. இந்த பழமை எதை வச்சு முடிவு பண்ணுறா, இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எசன்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். பல வருஷமாக அது அந்த வண்டல்லேருந்து அப்படி கழிஞ்சு இந்த வண்டலை கழிச்சு விட்டே இருப்பாங்க. கடைசியாக இந்த வண்டல் எப்படி இருக்குன்னா ரொம்ப கசப்பாக கடைசியாக இருக்கும். இந்த வண்டல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நீங்கள் வீட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வினிகர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த வினிகர் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. வினிகர் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டல்லேருந்து எடுக்கிற பொருள் தான் வினிகர். அதே மாதிரி மோவாபியரும் அவங்க தேவனா தான் சொல்றாரு, நீ வண்டலா இருந்த, வண்டல்னா கசப்பு, அதுதான் வண்டல். இந்த வண்டலா அடியில இருந்த, ஆனா பாத்திரத்துல சுகபோகமா இருந்த, ஆனா உன்னை நான் ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரம் போகும்போது கழிச்சு விட்டுக்கிட்டே வர. இப்ப அடுத்த லைனை படிக்க, இதுதான் அங்க சொல்றாரு வண்டல். அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறியருக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததிகள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷாலே வெட்கப்படும். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ சுகபோகமா அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்துகிட்ட, வண்டெல்லாம் அப்படியே உள்ள உட்காந்துக்கிட்டு ஜூஸ், நான் வந்து வைனோட அப்படியே இருக்கிறேன், அந்த திராட்சரசத்தோட இருக்கேன்னு, ஆனா நாள் வரப்போகுது, உன்னை நான் உடைச்சே எரிய போறேன். அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த ரசத்தை மட்டும் நான் எடுத்துட்டு, இஸ்ரவேல் மக்களை எடுத்துட்டு உன்னைய உடைச்சு எரிஞ்சு தூக்கி போட போறேன். அதுதான் அங்க சொல்றாரு, நீ மோவாப்புங்கிற வண்டலா இருக்க, உன்னை தூக்கி எறிய போற. அந்த நாள் சீக்கிரமே வருது, நீ வெட்கப்பட போற. வெட்கப்பட போறேன்னா நீ அழிய போறங்கிறது தான் அங்க வெட்கப்பட போறங்கிறது எழுதி இருக்கு. இப்போ இவ்வளவு கொடிய ஒரு சாபத்தை வாங்கினவங்க தான் இந்த மோவாப் சந்ததி. இப்ப 42வது வசனத்தை படிங்க. மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமா இராதபடிக்கு அழிக்கப்படும். போதுமானது. அப்போ இவ்வளோ கொடூரமான ஒரு மோவாப் மக்கள், இந்த மோவாப் தேசத்துலதான் யார் இருந்திருக்காங்க? ரூத். நாங்க தான் வரேன், நீங்க உடனே யோசிச்சுறாங்க என்ன மோவாப் பத்தி எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. மோவாப் மூலியமா தான் நம்ம ரூத்துக்கே வரோம். அதனாலதான் நான் மோவாப் பத்தி கொஞ்சம் நிறையவே எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ எசேக்கியேல் காலத்துக்கு வருவோம். இது நடக்கிறது எரேமியா காலம். திரும்ப எசேக்கியா காலத்துக்கு வருவோம். திரும்ப அவங்க என்ன பண்றாங்கிறது பாருங்க. இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் அந்த மோவாப் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிக்குள்ளே இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதல் கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத்தியேசியேமையும் பாகால் மேயமையும் கீரியாத்யாமியும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். போதுமானது. இங்க ரெண்டு மக்களை பத்தி சொல்றாங்க. ஒன்னு மோவாப், இன்னொன்னு என்னங்க அம்மோனியர். ரெண்டு பேருமே விரோதமான மக்கள் தான் இஸ்ரேலுக்கு. அப்போ அவர் திரும்பவுமே மோவாப்புக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, நீ அம்மோனியர்களுக்கு நான் அந்த 3 பட்டணத்தை திறந்து வச்சு மேற்கொண்ட மாதிரி உன்னோட பட்டணத்தை திறந்து வைக்கிறேன்னா ஒண்ணு இல்லைங்க, அந்த பட்டணத்தை ஈஸியா வந்து மேற்கொண்டுருவாங்க. அடுத்த ராஜா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் அங்க வந்து மேற்கொள்றது, அதாவது திறந்து வைக்கிறதுங்கிற. அப்போ உன்னைய அழிக்க போறாங்க, உன்னைய பிடிக்க போறாங்க, நான் அதுக்கான வழியை கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, இன்னொரு ராஜா கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன், நான் உனக்கான அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற எச்சரிப்பை திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாரு. திரும்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் திருந்தல. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. இந்த ஆமோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜனத்துக்கு மேலேயும் சபிப்பு வந்துகிட்டே இருக்கும். அமிலேக்கியர் எல்லா ஜனத்துக்கு மேலேயும் தேவன் உன்னைய சபிக்க போறேன், உனக்கு அழிவு வரப்போகுதுன்னு. யூதா தேசத்துக்கும் வரும். கடைசியில யூதாவும் மற்ற தேசத்துல சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா யூதாக்குமே அந்த எச்சரிப்பு வரும். அதை படிப்போம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவன்
ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன், அது கீரியோத்தின் அரண்மனைகளை பற்றிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவு. வாழ்வார்கள் சாவு. சாவார். சாவார்கள் வாழ்வார்கள். அவ்வளோ கொடூரமா நீ சாக போற அப்படிங்கிற எச்சரிப்பு ஆமோஸ் தீர்க்கதரிசியில மூலியமா சொல்லுவாரு. அப்போ இந்த இவ்வளோ முரட்டாட்டம் இவ்வளோ இது பண்ணியும் இவ்வளோ இது பண்ணாங்கடையும் தேவன் வந்து அப்ப கூட அவர் கோபமா இல்லை. இவங்க இதுக்கு படி ஒரு மேல போய் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதுதான் தேவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கியிருக்கோம். அது என்னங்கிறத பார்ப்போம். இவ்வளோ படித்தோம், இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதாவது மோசே வழி நடத்திட்டு வராரு. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வந்து வழி நடத்திட்டே வராரு. வழி நடத்திட்டே வந்து சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிக்குது, பின்னாடி அந்த எகிப்து படம் வந்துருச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து புலம்புறாங்க. உலகமே பார்க்காத ஒரு விஷயத்த அப்ப பாக்குது. அந்த செங்கடல் பொழக்குது, இவங்க அது வழியா நடந்து போறாங்க. எகிப்து பின்னாடி வந்தோடனே செங்கடல் மூடிடுது. இத வந்து எல்லா தேசமும் இந்த செய்தி பரவுது. இந்த வேத வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் எல்லா தேசத்துக்கும் அந்த டைம்லயே பரவி அந்த மக்களை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவங்க பின்னாடி ஏதோ பெரிய ஒரு சக்தி இருக்கு. இல்லாட்டி இப்படி ஒரு மனுஷன் நம்பி ஒரு தேசம் அப்படி வழி நடத்தி வர முடியாது. இவங்க போற தேசம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வழி நடத்தி கூப்பிட்டு போனாங்க. அதாவது இவங்க ஒரு தேசத்தை கடந்தாங்கனாவே அந்த தேசத்தோட கதவுல திறந்து வச்சிருவாங்களாம். நீங்க போங்க, நாங்க எதுவும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். எப்பவுமே ஒரு தேசத்தை திறக்க மாட்டாங்க. ஒரு கதவை மெயின் டோருமோ அதை வந்து மற்ற தேசக்காரங்களுக்கு திறக்க மாட்டாங்க. ராஜா சொல்லாம திறக்க மாட்டாங்க. ஆனா இந்த தேச மக்கள் அந்த பிரயாணம் முழுவதுமே எந்த தேசத்திலையும் தடைபடல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மக்கள், இவங்களுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறாரு. ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்கிறது பார்ப்போம். உபாகமும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீ என்கிட்ட வரவே முடியாதுங்கிறதா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த அம்மோனியர் தேசத்தார் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் போகும்போது, இந்த இஸ்ரவேல் மக்கள் போகும்போது அவர்களுக்கு தண்ணியோ திராட்சரசமையோ கொடுக்காம இவர்கள் அவர்களுக்கு தடையா நின்னாங்க. இதோட வசனம் நான் எடுத்து வச்சிருந்தேன். இவங்க சுத்தி வரும்போது அது வசனம் பின்னாடி படிக்கலாம், எடுத்து வச்சிருந்தேன். இவர்களுக்கு அவர் தடையா நிக்கிறது மட்டும் இல்லாம, வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம, ஒரு தீர்க்கதரிசி, பொய்யான ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சபிச்சார்கள். இது தேவனுக்கு ரொம்பவே ஒரு கோபத்தை முட்டுச்சு. நான் வழி நடத்திட்டு வர்ற மக்களை நீ ஒரு பொய்யான தீர்க்கதரிசி வச்சு சபிக்கிறது இல்லாம தண்ணீர் திராட்சரசம் கொடுக்க மாட்டியா? இதுதான் மிகப்பெரிய பாவம் அவங்க பண்ணது. அதனாலதான் நீங்க இப்ப படிச்ச வசனத்திலேயே பாத்தீங்கன்னா, நீ என் சபையிலேயே சேரக்கூடாது. இதை மற்ற யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இந்த லைனை வந்திருக்கவே வந்திருக்காது. இங்க மட்டும்தான் வரும், நீ என் சபையிலேயே இருக்க மாட்டே அப்படின்னு. திரும்ப கூட அதை படிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு என் வீட்டுக்கு உட்பட ஆகாதுன்ட்டார். அதுக்கப்புறம் அடுத்த லைனை படிங்க. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. மோவாபோட 10 தலைமுறை எப்படிங்க? நீ வரவே முடியாது பக்கத்துல. அதுதான் அவங்களுக்கான சாபம். இதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு. நீ வரவே முடியாது, என் பக்கத்திலே வர முடியாது. அப்ப எப்படி ரூத்தை ஏத்துக்கிட்டாங்க? இவ்வளோ முரட்டாட்டம் பிடிச்ச மக்கள், இவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பார்த்துருப்பாங்களா? இத்தனை வருஷத்துல இவ்வளோ கொடூரமான மக்களுக்கு, தேசத்துக்கு நகோமியும் புருஷனும் போனாங்க. ரூத்து மோவாபு தான் எடுத்துக்கிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரூத் வந்து 11ஆவது தலைமுறை, அதனால 10 தலைமுறை தான் இருந்துச்சு, அதோட அழிஞ்சிருச்சு, அந்த பாவம் அங்கேயோ முடிஞ்சுன்னு. அதுவும் கிடையாது. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா, நெகேமியா தீர்க்கதரிசி, நெகேமியா புஸ்தகம் 1ஆம் வசனத்துல இருந்து படிங்க. நெகேமியா
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கை 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாத்திரம் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்ன? இல்ல அது இல்ல 13:1 அவங்க படிச்சு மோசேயோட நியாயப்பிரமாணத்தை படிப்பாங்க. திரும்பி வந்து நியாயப்பிரமாணத்தை படிக்கிறது 13:1 மன்னிக்கவும், நெகேமியா 13. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். இது வந்து இஸ்ரேல் மக்களை நெகேமியா மீட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு அவங்க புதுசா திரும்ப இஸ்ரவேலை திரும்ப கட்டுறாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மோசே எழுதின நியாயத்தை பிரமாணத்தை வாசிக்கிறாங்க. அதில் அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி கொடுத்து கொண்டபடியினால். ஒரு நிமிஷம், இதுதான் நான் சொன்ன அந்த சம்பவம். பிலேயாமன் ஒருத்தரை கூலி கொடுத்து இவங்க வழி நடத்திட்டு வரும்போது வேணும்ட்டு அவங்கள போய் சபிச்சதும் தண்ணீரும் திராட்சரசமும் கொடுக்காது. அதை திரும்ப அவங்க படிக்கிறாங்க. மோசே எழுதி வச்சதை இவங்க திரும்ப படிக்கிறாங்க. மேற்கொண்டு அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. திரும்ப அந்த இது மட்டும் படிங்க. என்றைக்கும் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. அப்போ 10 தலைமுறை கிடையாது, என்னைக்குமே உனக்கு அந்த மேல சாபம் இருக்கும். அப்ப ரூத் 11ஆவது தலைமுறைனாவே வச்சுக்கீங்களேன், அப்படியுமே அந்த சாபம் இருந்திருக்கும். அப்போ தேவன் எப்படி இவர்களை திருப்பி ஏத்துக்கிட்டாரு? ஏன் ஏத்துக்கிட்டாரு? ஏசாயா 56ஆம் அதிகாரம் இவ்வளவு முரட்டாட்டம் பிடிச்ச மக்களை எப்படி அவர் திரும்ப ஏத்துக்கிட்டாங்க? திரும்ப ஏத்துக்கிட்ட காட்டி தான் ரூத் வந்தாங்க. அப்ப எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதி செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் நோக்காக்கிவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை நம்முடைய ஜனத்தை முற்றிலும் பிடித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்றும் சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரர்களுக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு தருவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க சகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் ஒரு படிங்க. 6, 7 மட்டும் படிங்க. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு என் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். எப்படிங்க? நீ என் வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொன்ன அதே தெய்வம், அதே ஆண்டவர், அவரோட இருதயம் எவ்வளவு இலகா இருக்குன்னு பாருங்க. உடனே என்ன சொல்றாரு? நீ எல்லா விதத்திலும் முரட்டாட்டமா இருந்த, நீ தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் விட்டுரு. நீ என்னைக்கு மனம் திரும்பி என்னைய கூப்பிடுறியோ நான் சேர்த்துக்குவேன். அவ்வளவுதான். அங்க வேற எதுவுமே கிடையாது. நீ என்ன எத்தனை வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க மோவாப். ஆனா நீ என்னைக்கு என்னை மனம் திரும்பி என்னை கூப்பிடுறியோ, என்னை ஏத்துக்கிறியோ, நான் உடனே உன்னை சேர்த்துக்குவேன். அந்த கெட்ட குமாரன் கதை மாதிரி தான். அவன் போனா திரும்பி அவன் வர்றதை கேட்டோன்னே இவரும் ஓடுறாரு. அவன் ஓடி வரல, இவரும் ஓடுறாரு முன்னாடி.
வந்துட்டான் செய்தி கேட்டோன்னு. அப்ப ஆண்டவருமே எவ்வளவு ஒரு இலகுனவரா இருக்கிறாரு பாருங்களேன். எவ்வளவு கோபமா இருந்தவரு டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு இருதயம் இதாயிருச்சு. சரிப்பா நீ ஏத்துக்கோ. நம்மளுமே இப்ப பசங்க ஏதாவது தப்பு பண்ணோம்னா கோவப்படுவோம். ஆனா திரும்பி அவனே வந்து ஏதாவது பண்ணி இது பண்ணுங்க, என் பையெல்லாம் கொஞ்சம் பாலிசா பேசுவான், அப்படியே இது பண்ணுவான், அதாவது தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ நம்மளோட இருதயமே அப்படிதான் இருக்கும். அப்ப தேவனோட இதயம் எப்படி இருக்கும்? உடனே அவர் அதான் சொல்றாரு. அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சகல ஜனமும் இருக்கும். அங்க இஸ்ரவேல் இருக்காரு, சகல ஜனம் தான் இருக்கும். கடைசி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவர் ஒரே பழைய ஏற்பாட்டிலேயே எல்லாம் இஸ்ரவேல் பத்தி தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இங்கே அவர் சொல்லிட்டாரு, என்னோட ரட்சிப்பு என்னோட மீட்பு இஸ்ரவேலுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் தான். நீ மோவாபா இரு, அமிலேக்கியரா இரு, யாரா வேணா இரு, உன் மேல நான் கோவப்பட்ட உனக்கு சாபம் இருந்துச்சு, ஆனா நீ என்னைக்கு என்னை கூப்பிடுறியோ அந்த சாபம் எல்லாம் போயிடும். இதே மோவாப்ல இதே இவ்வளவு முரட்டாட்டம் பிடிச்ச மக்கள் தான் இப்ப அப்படியே திரும்புறாங்க தேவன் பக்கம். அதனாலதான் இந்த ரூத் வராங்க. இந்த ரூத்த நகோமி தன் மகனுக்கு கொடுக்கிற காரணம் என்னன்னா, இந்த மோவாப் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துக்கு தான் நம்ம திரும்ப ரூத்துக்கு வரோம். இப்ப இந்த ரூத் இந்த மோவாப்ல இருந்து இந்த மோவாப்க்கு மக்கள்ல இருக்கிறங்காட்டி நகோமி அதை பாக்குறாங்க, இவங்களுக்கு அவ பொண்ணு பெருமை எடுக்கிறாங்க. இப்ப திரும்ப நம்ம ரூத்தோட இதுக்கு வாங்க. நியாயாதிபதிகள் ரூத் 1ஆம் அதிகாரம். இப்போ இந்த மனமாற்றம் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். 16, 17. ரூத் 1ஆம் அதிகாரம் 17. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். போதுமானது. ஒரு நிமிஷம் நிறுத்திக்கோ. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 மகன்கள் இறக்குறாரு. இந்த அம்மாக்கு என்ன செய்தி திரும்ப வருதுன்னா, யூதா தேசத்துல தேவன் ரட்சிப்பு கொடுக்குறாரு, அங்க அந்த மக்களை போஷிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அங்க இருந்தா வராங்க, திரும்ப யூதா தேசத்துக்கு அந்த நகோமி அம்மா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன யோசனைனா, இந்த 2 மருமகளையும் செட்டில் பண்ணி விட்டுருவோம் இங்கே அவங்கள, ஏன்னா இது அவங்களோட தேசம், 2 மருமகளோட தேசம் தான் இது. இங்கே அவங்கள நீ போயிருங்கம்மா, நீங்க போயிட்டு, இது நம்ம எல்லாம் தெரிஞ்சதான், அதெல்லாம் டக்கு டக்குன்னு போறேன், நீங்க போயிருங்க, நீங்க இங்கே இருந்துக்குங்கன்ட்டு. அப்போ ஒரு மருமகள் 2 மருமகளுமே போலன்னு தான் சொல்றாங்க முதல்ல. ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க நகோமி. அப்போ உடனே ஓர்பா வந்து இல்ல சரி நான் போயிடுறேன்றாங்க. இப்ப இப்பதான் ரூத்தோட பாதிக்கு வரும். ரூத் உடனே என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த அம்மாவை 15ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. தேவர்கள் இடத்துல அந்த பழைய அந்நிய தேவர்கள் படிங்க. நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அவ்வளவுதான். அங்க அப்படியே மாறிடுச்சு அந்த சந்தர்ப்பம், அந்த சிச்சுவேஷனே. ரூத் அங்கே மனமாற்றம் அப்பயே அடைஞ்சாச்சு. அந்த மோவாபோட மக்களோட மனநிலை இப்படிதான் இருந்திருக்கு. ரூத்தோட மனநிலை அங்க அப்படியே மாறிடுச்சு. மேற்கொண்டு படிங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். கர்த்தர் அப்படின்னு முதல்ல ரூத் சொல்றாங்க. ஒரு மோவாபியரின் சந்ததியில வந்த ஒரு பெண், அந்நிய தேவர்களை கும்பிட்ட பெண், கர்த்தர் அப்படின்ட்டு சொல்லும் போதே அந்த அம்மாக்குள்ள மனமாற்றம் வந்துருச்சு. அங்கேயே அந்த அம்மா முடிவு பண்ணியாச்சு, இதுதான் என்னோட தேசம், இது கிடையாது, இதுதான் தேவன் பார்க்கிறாரு. அதனாலதான் தேவன் அங்க அவ்வளவு இலகிய மனதோட சொல்றாரு, சகல வீடு சகல ஜனத்துக்கும் என் வீடு இருக்கு. ஏன்னா அங்க இது ரூத்துக்கு நகோமி மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ரூத் அங்க மனமாற்றம் உடனே அடைஞ்சாச்சு. இப்ப மேற்கொண்டு அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ரூத் 1:17 படிச்சோமா? அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள்.
அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், ஏன்னா இந்த அம்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால திரும்பி வராங்க. திரும்ப அவங்க ஊருக்கே தான் திரும்ப வராங்க. மேற்கொண்டு படிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இது அவங்க திரும்ப அந்த ஊருக்குள்ள சேர்ந்தோன்னா அந்த அம்மா அவங்களோட வியாகுலத்தை சொல்றாங்க. புருஷன் மகன் எல்லாம் இறந்துட்டாங்க, வியாகுலத்தை சொல்றாங்க. இப்போ இவங்க இங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப சீன் மாறுது. இப்ப இவங்க யூதா தேசத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்த காலம் வார்கோதுமை காலம். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் அப்படியே மேற்கொண்டு போறோம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகன் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார். போதுமானது. வார்கோதுமை அறுக்கிற காலம் தான் நம்மளுக்கு தெரியும். அறுப்பு காலம், நெல்லெல்லாம் அறுக்கிற காலம். அந்த காலம் நாங்கள் கஞ்சிக்கோட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லயே போட்டு வச்சிருப்பாங்க. அறுத்து ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதை பிரிக்கிறது, பதரோட பிரிக்கிறதுக்கு வேண்டி ரோட்ல அப்படியே கிடக்கும். முந்தியெல்லாம் பார்க்கும்போது, இப்பெல்லாம் மிஷின் வச்சு பிரிச்சிடுறாங்க. முந்தியெல்லாம் அடிப்பாங்க. கஞ்சிக்கோட்டில் நாங்கள் பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்துல ரூத்தும் நகோமியும் மாமியாரும் மருமகளும் செட்டில் ஆகிறாங்க. இப்போ இவங்களுக்கு பழக்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க வந்த இவங்க எதையும் எடுத்துட்டு வரல. நீங்க அதை பார்த்தீங்கன்னா கழுத மேலேயே இது மேலே ஏறி வரலாம். நடந்து வந்தார்கள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடந்து வரும்போது உங்களால அதிகமா பொருள்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அப்படின்னா அவங்ககிட்ட பொருளே இல்லைன்னு அர்த்தம். வெறுமையா அப்படியே கை வீசிட்டு நடந்து வந்திருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம. இங்க செட்டில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு பிறப்பட்டு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் இவங்க உடனே என்ன பண்றாங்க, மாமியாரும் மருமகிட்ட சொல்றாங்க, நீ போய் வார்கோதுமை அறுக்கும் போது பின்னாடி விழுகிறத எடுத்துக்கோ, எடுத்து நீ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாடு. இந்த முறைமை மோசே காலத்துல இருந்தே இருக்கு. மோசே நியாயப்பிரமாணத்துல அது தேவன் சொல்லுவாரு, நீ நெல்கட்டை அறுக்கும் போது கீழே செதறதை நீ எடுக்கக்கூடாது. அது நான் விதவிகளுக்கு வச்சிருக்கிறது, ஏழைகளுக்கு வச்சிருக்கிறது. அதே மாதிரி நீ கட்டை இது பண்ணி வண்டியில கொண்டு போகும்போது கீழே விழுந்துச்சுன்னா அதை நீ திரும்ப எடுக்கக்கூடாது. இது ஒரு முறைமை. ஏன்னா அது தேவன் விதவிகளுக்கும் ஏழைகளுக்கும் வச்ச மாதிரின்னு அது ஒரு முறைமை, இஸ்ரேல் பண்ற முறைமை. அப்போ இதை அவங்களுக்கும் தெரியும். அதனால அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ போய் அதை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இதுதான் நடக்குது. இப்போ இவங்க போய் நம்ம ரூத் ரூத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது முன்னாடி ரூத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க. நகோமிட்ட இந்த ரூத் சொன்ன விஷயம் என்னங்க, உன் தெய்வம் என் தெய்வம், நான் உன்னை நம்பிதான் வரேன் அப்படின்ட்டு. வந்தோடனே நகோமி என்ன சொல்றாங்க, போய் எடுத்துட்டு வா, அதாவது கையேந்திட்டு வான்னு. நம்மளா இருந்தா என்னங்க யோசிச்சிருப்போம் இந்த இடத்துல? ஏமா உன்னை நம்பி வந்தா நீ என்னமா நீ வயல்ல போய் பொறுக்கிட்டு வர சொல்ற, நீ ஏதாவது நிலம் போல ஏதாவது இருந்திருந்தா கூட நம்ம பொழைச்சிருக்கலாம், நம்ம யோசிச்சிருப்போமா மாற்றமாங்க. ஆனா ரூத்தோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தெய்வத்திட்ட இருந்து இன்னொரு தெய்வம், அவர் அந்நிய தெய்வத்திட்ட இருந்து கர்த்தரை நம்பி வந்தாச்சு. நம்மளுமே நம்ம வேற இடத்துல இருந்தோம், சபையை நோக்கி வந்துட்டோம். வந்தோன்னா நம்ம என்னங்க எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதம். ரூத் மாதிரி தான். ஆனா ரூத் அதை எதிர்பார்க்கலாம். ரூத் எதிர்பார்த்துருந்தா டக்குன்னு மாமியார்ட்ட பேசியிருப்பாங்க, நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்க என்னங்க உங்க தேசத்துக்கு வந்துட்டு என்னை இது கிட்டத்தட்ட போய் எடுத்துட்டு வர்ற மாதிரி தான், கையேந்திர மாதிரி தான், பிச்சை எடுக்கிற மாதிரி தான். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, அந்த மாதிரி தான். ஆனா ரூத் அதை சொல்லல. மாமியார் என்ன சொன்னாங்களோ, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு போல, மாமியார் என்ன சொன்னாங்களோ அப்படியே கேட்டாங்க. ஒரு வார்த்தை இல்லம்மா நம்மளுக்கு ஏதாவது நிலபோல இருந்தா நம்ம பொழைச்சிக்கலாம், சரி அவங்க சொல்றாங்க நம்ம போய் எடுத்துட்டு வருவோம், அவ்வளவுதான். நீ இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கதை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த அம்மா பொறுக்கிறாங்க. போவாஸ் அப்படிங்கிறவர், அவர் தான் அந்த நிலத்தோட ஓனர். அவர் அங்க ரொம்ப செல்வ மதிப்பு தக்கவர் அந்த ஊர்ல. போவாஸ் அவரோட நிலத்துல தான் இந்த அம்மா போய் பொறுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நம்ம அப்படியே மேற்கொண்டு போவோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினார். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தாராகிய போவாசுடையதாய் இருந்தது. முதல் வசனத்தை மட்டும் படிங்களா. முதல் இல்ல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்க படிச்சதுலயே முதல்ல இல்ல அவள் போய், எல்லாருமே நீங்க மனசுக்குள்ள படிச்சுக்கலாம் அந்த வசனத்தை. ரொம்ப அருமையான ஒரு அது. இல்ல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதேதான். இப்ப நீங்க படிச்சதே திரும்ப போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினார். தற்செயலாய். போதும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க இது, தற்செயலாய். நம்மளுமே சொல்லுவோம் அடிக்கடி, இது தற்செயல் கிடையாது,
அது தேவனோட திட்டம். அது நீங்க இது படிக்கும் போது தற்செயல் அப்படின்னா ஆங்கிலத்துல பை சான்ஸ் அப்படிமோ, ஏதோ ஒரு பை சான்ஸ் அப்படிமோ, பை லக் அப்படிமோ, அது ஒரு நல்ல வார்த்தை. ஆனா அங்க தற்செயலா அது நடக்கவே இல்லை. இது தேவனுடைய திட்டம். ரூத் இங்க வரணும், போவாஸ் அவனை பார்க்கணும், இவளை பத்தி விசாரிக்கணுங்கிறது தற்செயலே கிடையாது. நம்மளுமே வாழ்க்கையில நீங்க நிறைய வாட்டி யோசிச்சிருக்கீங்க, நான் அந்த மாதிரி இருந்திருக்கோம், ரொம்ப புலம்பி போய் உட்கார்ந்துருப்போம், என்னடா அடுத்தது பண்றதுன்னு. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஐடியா கொடுப்பாரு, தற்செயலா நடக்கும். ஆனா அங்க சம்பந்தமே இல்லை, தேவன் மூலியமா தான் நடந்திருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போவோம், அது ஏதோ ஒரு தற்செயலா நம்மளுக்கு இதாகும். அந்த விஷயம் என்னன்னா தற்செயலே கிடையாது. இங்க ரூத் போவாசின் பார்வையில படணுங்கிறது தற்செயல் கிடையாது, தேவனுடைய திட்டம். இந்த மோவாபின் பெண் இவன் பார்வையில் பட்டு இது மூலியமா ஒரு பிளான், அவர் பெரிய பிளான வச்சிருந்திருக்காரு. புரியுதுங்களா? அதனால அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, தற்செயலுங்கிறது. மேற்கொண்டு படிப்போம். அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. போவாஸ்ங்கிற அர்த்தத்துக்கு பேர் பலம். போவாஸ்னாவே ஸ்ட்ரென்த் அப்படிமோ, பலம், தேவனுடைய பலம் அப்படிமோ. அதுலயே அவரோட கேரக்டர் அங்கேயே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்தது ரூத் 2ஆம் அதிகாரம் 6-7 படி. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து போவாஸ் வந்து ரூத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. ரூத்தை பத்தி சொல்லும் போது என்னன்னு சொல்றாங்க, மோவாபியனோட பெண் பிள்ளை. அதற்கு அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தனைகளை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் புருஷைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிட்டு என்றார். மேற்கொண்டு படிங்க 8-9. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, இங்க உடனே தயவு கிடைக்குது போவாஸ்க்கு. ரூத்துக்கு போவாஸ் மூலியமா தயவு கிடைக்குது. அங்க அடுத்த வசனத்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரன் பெண்களோட கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயல்களை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் குடங்களை அடக்கி போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். போதுமான ஒரே நிமிஷம் இங்க நிறுத்துங்க. இஸ்ரேல் மக்களுக்கு மோவாப் என்ன பண்ணாங்க, தண்ணி கொடுக்க மாட்டோம்னாங்க. இப்ப ரூத்துக்கு யாருங்க தண்ணி கொடுக்கறது? தான் தேவன். புரியுதுங்களா? இதுதான் தேவனுடைய திட்டம். நான் உனக்கு தண்ணீர் கொடுக்குறேன், ஜீவ தண்ணீரை நான் தரேன், நீ எங்கேயுமே போக வேண்டாம். போவாஸ்க்கு ரூத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரூத்தை பத்தி அந்த வேலைக்காரன்லாம் சொல்றான், இங்க வந்து பொறுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி மோவாப்போட பெண்ணு தேசத்து பொண்ணு. உடனே போவாஸ் சொல்ற ஒரே விஷயம், பொறுக்கிறவங்க நீ ஏன் நிலத்துல மட்டும் பொறுக்க, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நீ தண்ணிய ஏன் இதுல இருந்து குடி. மேற்கொண்டு படிப்போம். தரையிலே முகமுப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலே இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிராலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத கணங்கள் இடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எப்படிங்க? ரூத்தோட விஷயம் எல்லாமே அந்த தேசம் ஃபுல்லா பரவி இருக்கு. அதான் அங்க தெரியும் பாருங்க. போவாஸ்க்கு தெரியும்னா அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். ரூத் செஞ்ச அந்த நற்கிரியை, தான் தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வரணும், தேவனை ஏற்றுக்கணுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே அங்க தெரிஞ்சிருக்கு. அப்ப போவாஸ் இது அப்படியே நேர காரணமா நான் அப்படியே கட்சாட் பண்ணிடுறேன். போவாஸ் உடனே போவாஸ் கையை கண்ணில் கிருபை கிடைக்குது. போவாஸ் உடனே சொல்றாரு, 6 மரச்செக்கல் மாவு நீ எடுத்துட்டு போ, மாமிக்கும் குடு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் மாமிக்கு தெரிய வருது. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. இப்போ படிச்சிருக்கேன்.
லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுல வர்றது என்னன்னா, உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் மறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இது வந்து அண்ணன் படிச்சது வந்து மோசே தேவன் கொடுக்கிறார் கட்டளையா, நீ பொறுக்கும் போது இதை பொறுக்கக்கூடாது, அது இதுக்கு வேண்டியது. இது வந்து ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி சொன்னது. இப்ப திரும்ப ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் மாமிக்கு தெரிய வருது, மாமியாருக்கு தெரிய வருது. மாமியார் இருந்த ஊர் தான் அவங்களோட சொந்த ஊர், அவங்களுக்கு போவாசை பத்தி நல்லா தெரியும். உடனே இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, சரி இவருக்கு இவங்களை சேர்த்து வைப்போம், இவர் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. ரூத் 3ஆம் அதிகாரம் 3:4 படிச்சிருவோம். முதல்ல 2:12 படிங்க. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இது வந்து போவாஸ் சொல்றாரு. போவாஸ் சொல்லிட்டு அடுத்தது இப்ப மாமியார் வந்து அடுத்த கேட்கறது கேள்வி பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 3:4. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் குளித்து குளித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போதையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னது என்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். போதுமானது. இத வந்து மாமியார் வந்து இப்போ ஒரு திட்டம் ஒரு இது பண்ணி மருமகிட்ட சொல்றாங்க. இது நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எப்பவுமே கொஞ்சம் ஒரு விளங்கமான ஆளு. இந்த மாதிரி அவனோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குறுக்கான வசனத்தை மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு பக்கத்து ரூம் ஹாஸ்டல்ல இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டான் என்கிட்ட, இப்படி இருக்கு இதை வச்சு நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு. அது ரொம்ப ஒரு நைட்டு ஃபுல்லா நாங்க பேசினோம் இதை பத்தி. நீங்க இங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு படிச்சது எனக்கு திரும்ப ஞாபகம் வந்துச்சு, அதனால எழுதி வச்சிருந்தேன். மாமியார் சொல்ற விஷயம் நம்ம மேலோட்டமா படிச்சோன்னா இது செட் பண்ற மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஓப்பனா சொன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க நல்லா கூர்ந்து அதை திரும்ப கவனிக்கல படிக்கும் போது, முதல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நல்லா குளி, எண்ணெய் பூசிக்கோ, நம்ம சென்ட் மாதிரி எண்ணெய் பூசிக்கோ, ட்ரெஸ் பண்ணி நீட்டா அந்த இடத்துக்கு போ. அந்த அவர் சாப்பிடுவார், ஏன்னா வயல்லே சாப்பிட்டு சில பேர் வயல்லே தங்குவாங்க, போவா சாப்பிட்டு தங்கியிருப்பார் போல. அவர் தங்கினோடனே அவர் குடிச்சு சாப்பிட்டு தூங்கட்டும், தூங்கினதுக்கு அப்புறம் நீ எங்க போய் படுன்னு போட்டிருப்பீங்க. இது யூதர்களின் முறைமை. அதாவது எனக்கு உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு விருப்பம், இந்த விருப்பத்தை நான் இப்படி தெரிவிக்கிறேன், காலுக்கு அடியில தான் படுக்கணும். இதை வந்து ஒரு முறைமையா தெரிவிக்கிறேன். இதை வந்து அதை திரிச்சு பேசுவாங்க சில பேர், இதை வந்து தப்பா பேசுவாங்க. ஆனா ரூத்தோட மனநிலைமை 4 அதிகாரத்திலையும் எங்கேயுமே திரும்பியிருக்காரு. அவங்க கண்ணியத்திலையும் மொராலிட்டியும் அவங்களோட வாழ்க்கையிலையும் எங்கேயுமே அவங்க தவறலாம் போல, இந்த இடத்துலையுமே அவங்க தவறலாம் போல. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில தான் படுத்தாங்க. இப்போ போவாஸோட கேரக்டர் பாருங்க, அடுத்தது மேற்கொண்டு போவாஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. போவாஸ் குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டார். இப்ப வந்து படுத்துக்கொண்டார். இது கொண்டு மேற்கொண்டு நேர காரணமா நான் இதெல்லாம் சொல்லல, இதை படிக்கல, நான் கடகடன்னு சொல்லிடுறேன். இப்ப போஸ் டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாரு, இந்த பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சியே இருக்கு. வேற யாரா இருந்தா ஏதாவது சபலம் பட்டிருப்பாங்க, ஆனா போவாஸ் ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதிமான்ங்கிறங்காட்டி டக்குன்னு அதிர்ச்சியே இருக்கு. உடனே போவாஸ் கேட்கறாரு, ஏன்னா அவருக்கு இந்த முறைமையும் தெரியும். உடனே அவர் என்ன, நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. உடனே என்ன கேட்கறாருன்னா, இந்த தேசத்திலே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நான் வந்து 10ஆம் வசனம் வேணா படிக்க டக்குன்னு. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எப்படிங்க இப்ப அந்த என் நண்பன் சொன்ன மாதிரி அங்க தப்பானதா இருந்தா இந்த வசனம் வந்திருக்குமா? மேற்கொண்டு படிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்புறத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்புறம் உத்தமமாய் இருக்கிறது. அந்த ரூத்தோட உத்தமத்தை பத்தி போவாஸ் நடு ராத்திரியில ஒரு இடத்துல உட்கார்ந்து 2 பேர் பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது படிங்க. அப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதையே என் கனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள்.
நான் சுதந்திரவாளி என்பது செய்தான் மெய்தான். ஆனாலும் என்னிலும் சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன போவாஸ் சொல்றாருன்னா, அதாவது நான் உன் மாமியாருக்கு சொந்தக்காரன் தான், ஆனா என்னோட நெருங்கின சொந்தம் ஒண்ணு இருக்கு, ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நியாயப்படி உன்னை கல்யாணம் பண்ணணும், நான் பண்ணனா அவன் சண்டைக்கு வந்துடும். இது யூதர்கள் முறைமை, அதாவது முறைமாமன் அப்படிம்போம். ரொம்ப ஒண்ணு விட்டு முறைமாமன் இருப்பான், முறைமாமன் இருப்பான். போவாஸ்ங்கிறது ஒண்ணு விட்டு முறைமாமன் மாதிரி. அப்போ ரொம்ப கிட்ட சொந்த ஒருத்தர் இருக்கான். அப்போ போவாஸ் வந்து நினைச்சிருந்தா அங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா போவாஸ் நீதிமானா இருந்தங்காட்டி அவன் என்ன சொல்றான்னா, நான் முதல்ல அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவன் விட்டாதான் நான் கல்யாணம் பண்ண முடியும். போவாஸ் உடனே அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ரூத்தை அதே மாதிரி 6 செக்கல் மாவு எடுத்துட்டு மாமியார் கூடு அப்படின்ட்டு அமுச்சு விட்டுட்டு, அன்னைக்கே போய் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி, அவனையும் கூப்பிட்டு, அந்த அவரை பத்தி பேர் இல்லை, அவரையும் கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி இவங்க நகோமிட்ட ஒரு நிலம் இருக்கு, நான் நீ நிலத்தை எடுத்துக்கிறியா, ஆனா நீ நிலத்தை எடுத்தீன்னா அவங்க மருமகளையும் கல்யாணம் பண்ணணுங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோன்னு. இந்த வார்த்தை வரணும்னு தான் அவர் சொல்றது. உடனே எடுத்துக்கோன்றாரு. உடனே போவாஸ் கல்யாணம் பண்றாரு. இப்ப கல்யாணம் பண்ணி போவாஸ்க்கும் ரூத்துக்கும் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பேர் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அயல் வீட்டுக்காரிகள் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது ஸ்திரீகளில் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஓபேத், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். போதுமானது. யாருங்க இது? ஓபேத். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த 40 மத்தேயு போனீங்கன்னா 42 தலைமுறை வரும். இந்த தலைமுறைக்கு அடித்தவன் யாருங்க? ஓபேத். ஓபேத் யாரு மூலியமா வராங்க? ஓபேத் இல்ல, ஓபேத்தோட மகன் ஈசாய், போவாஸ் சொல்லியா வராங்க. இந்த போவாஸ்க்கும் ரூத்துக்கும் பிறக்கிற மகன் தான் ஓபேத். இந்த ரூத் யாருங்க? மோவாபின் சந்ததி. இப்ப தெரிஞ்சுங்க நான் ஏன் மோவாப்பை பத்தி இவ்வளவு பேசினேன்னு. யாரு வேண்டாம் வெறுத்தோம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆனவங்கல இருந்து யாரு வந்தாங்க கடைசியில? இயேசு கிறிஸ்து. நம்மளுமே அப்படிதான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ நம்ம பெரிய பாவம் பண்ணியிருப்போம், பெரிய இடத்துல ரெகுலரா நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணுவோம், நல்லா ப்ரே பண்ணுவோம், டெய்லி நல்லா காலையில் எழுந்திருப்போம், ப்ரே பண்ணுவோம், பைபிள் படிப்போம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ப்ரே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்துடும். எனக்கு வந்திருக்கு அடிக்கடி, அதை நான் பண்ணுவேன். காலையில் எழுந்திரிச்சு டெய்லி ப்ரே பண்ணிட்டே வருவேன். என்னைக்கா ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணிட்டேன், நம்மளுக்கே மனசாட்சி உறுத்துச்சுன்னா நம்ம பண்ண மாட்டோம். அதைத்தான் தேவன் பண்ணாதீங்கிறார். நீ பாவம் பண்ணினா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு. அதை இந்த மோவாபியர் அவ்வளவு முரட்டாட்டமா இருந்தாங்க. மனம் திரும்பினோடனே அவங்களுக்கு ரூத்துக்கு எங்க இடம் கிடைச்சிச்சு? சரித்திரத்திலேயே இடம் கிடைச்சிருச்சு. ஏசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு, பிளட் லைனும். அதாவது பிளட் லைன்னா இப்ப நான், என் தகப்பனார், தாத்தா, இதுதான் என்னோட பிளட் லைன். அந்த ரூத்தோட, ஏசு கிறிஸ்துவோட பிளட் லைனே ரூத்துக்கு போயிருச்சு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க. நம்மளுமே அப்படிதான். நீங்க தேவன் என்னை வெறுக்கிறாரு, இல்ல நான் பாவம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு கிடையாது. அவர் அங்கேதான் நிக்கிறாரு. மோவாப்புக்கு அவர் அங்கேதான் நின்னாரு. இவங்க தான் முரட்டாட்டம் பண்ணி போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அவர் 2 கரம் கூப்பிட்டு சேர்த்துக்கிறார், சகல ஜனத்தையும் சேர்த்துக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள வந்துட்டோம். எப்படி ரூத் அந்நிய தேவனை விட்டு கர்த்தருக்கு வந்துட்டாங்களோ உடனே வந்துட்டோம். ஆனா உடனே ஆசீர்வாதம் நடக்கலாங்க. நம்ம சபைக்குள்ள வந்தோடனே உடனே நம்ம எல்லாரும் பணக்காரன் ஆகல, உலக ஆஸ்தி கிடைக்கல, இது கிடைக்கல. ஆனா நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி வந்துச்சு. அது மூலியமா நம்மளுக்கு கிரியை கிடைச்சிச்சு. எப்படி ரூத் மூலியமா இயேசு கிறிஸ்து வந்தாரோ, இன்னைக்கு உங்க மூலியமா என் மூலியமா இயேசு கிறிஸ்து வாய் வழியா வந்துட்டு இருக்கிறாரு. அதை சொல்றதும் சொல்லாதும் நம்மளோட கடமை. பாவம் விழுந்துட்டோம், இங்க தவறிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஓபேத் மாதிரி திருமணம் மாட்டிக்கிட்டோம். நீங்க ரூத் மாதிரி கெட்டியா புடிச்சிட்டீங்க. எது மூலியமாவா உங்களுக்கு ஒரு போவாஸ் மூலியமா வந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ மூலியமா கிருபை கிடைச்சிட்டே இருக்கும். தேவன் அது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க ஒரே விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து சபைக்குள்ள வந்துட்டோம். இதுதான் என் தெய்வம், இதுதான் என் கர்த்தர். இந்த சபையில இருந்து நான் எங்கேயும் போகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி நான் பிடிச்சிட்டு நிற்பேன். இந்த ஒரு பிடிப்பு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பெருசா தெரியாது. நீங்க போய் வயல்வெளியில அந்த அம்மா பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருந்தா கூட அது பெருசா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, எனக்கு அங்க நித்திய கிரீடம் வைக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அது இருக்கு, அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன்.
நடுவுல தடங்கள், இடைஞ்சல், பாவம், விழுகிறது, எந்திரிக்கிறது, இது மனுஷ இயல்பு. வந்துதான் ஆகும், விழுந்துதான் ஆகும். ஆனா விழுந்து எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்லது. எப்படி ரூத் மனம் திரும்பினாங்களோ, எப்படி திரும்பிட்டாங்களோ, இவங்க திரும்பினானே தேவன் மீட்டுட்டார். அங்க பெரிய ரட்சிப்பு நடந்துருச்சு. அந்த ரட்சிப்பின் பலம் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பெரிய ரட்சிப்பு நடந்துருச்சு. ஆனா நம்ம எங்க பிடிக்காம விடுறோமோ அங்க சாத்தான் உள்ள வந்துடுவோம். அப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். நீங்க இந்த இது வாசலை விட்டு வெளியே போனோடனே நம்ம உலக சிந்தைக்கு போயிடும். அது மனுஷ இயல்பு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா காலையில எந்திரிச்சு ப்ரே பண்ணி சாயந்தரம் நைட்டு முடியும் போது ப்ரே பண்றோம், நடுவில் எப்போ பைபிள் படிக்கிறோம், இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம், திரும்ப வந்துட்டோம்னு அர்த்தம். சாத்தான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். எப்பவுமே அந்த பிடிப்பு இருந்தா தேவன் பெரிய மீட்பை கொடுப்பார். நாம் நிச்சயமாக அதை நம்புவோம். இந்த செய்தியை உங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இந்த செய்தியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தெரிந்து பரலோகத்தில் இருக்க எங்கள் நல்ல தகப்பனே, பிதாவே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த செய்தியை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நீரே எங்களோடு இருந்து எங்களை மீட்கிறீர் தகப்பனே, நீர் ரட்சிக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த செய்தியை நாங்கள் இருதய பட்டயத்தில் எழுதி கொண்டு இதன் மூலியமாக நாங்கள் ஜீவிக்குமாறும், நீரே எங்கள் வாயின் திறக்குமாறும், உமது சத்தியத்தை பிற மக்களுக்கு சொல்லுமாறும் நீரே வழிநடத்துமாறும் கேட்டுக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பெரும் குருவும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.